நினைக்காத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி வித் பன்னீர் பட்டர் மசாலா. பன்னீர் பட்டர் மசாலா என்னோடய ஸ்டைல் நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி 2 வெங்காயம் 3 வெங்காயம் 3 தக்காளி, இஞ்சி பூண்டு சின்ன சின்ன 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை, சோம்பு, ஏலக்காய், கசகசா இது எல்லாத்தையும் போட்டும் எல்லாத்தையும் இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதக்கி ஆற வச்சு அரைக்க போகிறோம். எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வதக்கி ஆற வச்சாச்சு. இப்போ அரைச்சிடலாம். அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. கடாயில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஒரு சின்ன பட்டர், சால்டட் பட்டர் போட்டிருக்கேன். இது போட்டு ரெட் சில்லி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அரைச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை போட்டு மிக்சியை கொஞ்சம் கழுவி 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 300 கிராம் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்க போட்டு எல்லாத்தையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு இறக்குனா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டாச்சு. கொஞ்சம் வெந்தயக்கீரை, கஸ்தூரி மெத்தி, வெந்தயக்கீரையை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு இறக்குனா பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சு அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு கலக்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் பிடிச்சிச்சுன்னா 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கலாம். சர்க்கரை போட்டு இது பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.